என்ன பாட்டி என்ன கேட்ட மாதிரி இருக்கு? சும்மாதான் கேட்டேன். பொண்ணு பார்க்க போறதே உனக்கு தான். அதான் நீ வந்துட்டியா இல்லையான்னு கேட்டேன். அவன் எங்க தூங்குனியா? அவன் காலங்காத்தாலே வந்துட்டியா? அடிப்பாடி கிண்டல் பண்ணாதடி என் பேராண்டிய. அப்படி சொல்லுங்க பாட்டி. எனக்கு பிடிச்ச பொண்ணு பார்க்க போறேன்னா எனக்கு தூக்கம் வருமா? நீங்களே சொல்லுங்க. அது வராதுப்பா. ஏன் பாட்டி, தாத்தா உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பார்ல, அப்போ உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா இல்லையா? நானும் கேட்கறேன் தான் நினைச்சேன். சொல்லுங்க அடப்பட எடுவிட்ட வேலை. எப்ப வந்து என்ன கேள்வி கேட்கறியாம் பாரு. பாட்டி ஆமாத்த என்ன அக்கா பண்றீங்க சொல்லுங்க. அனுபடி எடுவிட்ட சிரிக்கி. எப்ப வந்து எப்ப இருக்கிறான்னு காலம் போன காலத்துல இதெல்லாம் ஒரு கேள்வியாடி. பாட்டி இப்ப ஏன் இப்படி வைக்கப்படுறியே? தாத்தா இருந்தப்பெல்லாம் என்னென்ன பண்ணிருக்க மாட்டேன். போட அங்கிட்டு எடுவிட்ட வேலை. எனக்கு வெக்கமா இருக்கு. நான் போறேன் வீட்டுக்குள்ள. அத்தை அத்தை பிளீஸ் அத்தை சொல்லுங்க அத்தை. ஏண்டி பூங்கொடி இப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாடி. சொல்லுங்க அத்தை. இப்படி நடக்கிறதுலதான் மத்தவங்களோட கடந்த காலம் என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். அது வந்து என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணுமில்லடி, உங்க பாட்டியோட பிளாஷ்பேக் எடுக்கிட்டு அதான் வெக்கப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கு. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க நானும் கேக்குறேன். அடி பொங்கடி எடுத்து சிரிக்கிறா. எப்படி கேக்குறாரு? சொல்ல பாட்டி, நாங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அடி போடி, எனக்கு வெக்கமா வருது. கிளடன நினைச்சா என்ன சிரிப்பா தான் வரும். காலமான காலத்துல வெக்கத்தை பாருங்க கிளவிக்கு. சொல்லுங்க பாட்டி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பாட்டி சொல்லுங்க. அந்த காலத்துல எங்க இதெல்லாம் எங்க நடந்துச்சு? பின்ன இவர்தான் மாப்பிள்ளைண்டுவாங்க, பர்சம் போடுவாங்க, மறுநாள் தாலியை கட்டி கூட்டு போயிருவாங்க. ஏண்டா நீ வேற, கல்யாணத்தன்னைக்கு உங்க தாத்தே மூஞ்சிய கூட நான் பாக்கலடா. ஐயோ, தாத்தா மூஞ்சிய பார்க்கவே இல்லையா? ஆமாடா, அந்த கலட்டு பையன் மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆயிப்போச்சு தெரியுமா? என்ன பாட்டி சொல்றீங்க? அப்போ 1 மாசம் தாத்தா முகத்தை பார்க்காமையா குடும்பம் நடத்துனீங்க? ஆமாடா எடுத்த வேலை. அதெல்லாம் ஒரு காலம். நானும் கிளடனை எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? காலமான காலத்துல கிளடனை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கே கிழவி. அப்புறம் என்ன அப்புறம் அந்த காலத்திலே கிளடே என் அழகுல மயங்கி நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவார் தெரியுமா? அழகா? அது எங்க இங்க இருக்கு? அடிப்படி எடுவட்டா சிரிக்கி. இப்ப போய் அழக பார்த்தா அழகு எங்க இருக்கும்? அந்த காலத்துல உன்னைய மாதிரி இருக்கத்துல எப்படி இருப்பேன் தெரியுமா? ஒத்தாச்சடா போட்டாலும் குண்டிக்கு கீழே தொங்கி அதுக்கு கீழே பூவை வச்சு சிலக்குன்னு நான் நடந்து போனா ஊர்ல இருக்க அத்தனை பேரு என்னைய தாண்டி பாப்பாங்க. யாரும் ஏமாத்தலான்னு பாக்குற? நீ குமரியா இருக்கப்ப நாங்களாம் இல்லைன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. போய் சொன்னாலும் பொருளை சொல்லணும். அடியே நெசமா தாண்டி எடுவட்ட சிரிக்கி. வேணும்னா ஏத்த வீட்டுல ஒரு கிழவ இருப்பாரு. அந்த கிழவன்ட்ட போய் எங்க பாட்டி குமரி பிள்ளைல எப்படி இருக்குன்னு கேட்டு பாரு. படமா சொல்லுவாரு. சரி விடுங்கத்தா, அவ கிடக்கா. உங்க அருமை பெருமையில அவளுக்கு என்ன தெரியும்? என்னம்மா பூங்கடி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? போலாமாத்தா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மாமா. நீ கிளம்ப வேண்டியதான். சரிக்கா சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு கிளம்புங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க மாமா. என்னையா சரவண கிளம்பலாமா? சரிப்பா. வெள்ளந்தியான மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்யா. நீங்க இருக்கிறதுல எனக்கு என்னப்பா பையன்? ரொம்ப சந்தோஷம்யா. அஸ்வின் எங்க? அஸ்வின் வெளியெல்லாம்ப்பா நிக்கிறியா? வாங்க போவோம். சரிப்பா. பூ வைக்காம வந்திருக்க. பூ எங்கமா எடுத்து வச்ச நீ? ஆண்டி நான் தான் பூ எடுத்து வைக்கணுமா? பிரிச்சுக்குள்ள தானே இருக்கு. போய் குமரி பிள்ளைக்கு எடுத்து வைக்கிறதுல என்ன இருக்கு? சரி இருங்க, நான் போய் எடுத்து வச்சுட்டு வரேன். அப்படியே கவரோட பூ தூக்கிட்டு வா. சரிம்மா. கொண்டைக்கு 5-6 அறுத்துக்கிட்டு வாடி. எல்லா பூவையும் நீயே வச்சிடாத, தட்டுல வைக்கணும். சரிம்மா எனக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேச குமரி. ஓ மகளுக்கு சொல்லியா தரணும்? அதை சொல்லுங்க அத்தை. 2 பேத்துக்கு என்னை பத்தி பேசாட்டி தூக்கம் வராதே. ஏண்டி உங்க அவனை எதுக்கு அனுப்பியிருக்கு? பூவா இருக்கத்தான் அனுப்பியிருக்கு. நாங்க 2 பேரும் என்ன பேசுறோம்னு கேட்க வாடி அனுப்பணும். இருங்க மாமியா மருமகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்ட திரியுறீங்க. இருங்க, ஒரு நாள் உங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுறேன். அடி பாவி எடுவிட்ட சிரிக்கி. அப்படி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத. உனக்கு எவ்வளவு கொழுப்பு ஏண்டி? நல்லா நாளாச்சேன்னு பாக்குறேன். இல்லாட்டினா உனைய வெளுத்து பாக்கலாம். ஏ அத்தை, நீங்களும் எங்க கூட வரலாம்ல? காலமான காலத்துல நான் வந்து என்னமா பண்ண போறேன்? அதான் நீங்க போறீங்கல்ல, போய் நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வாங்க.
என்னத்த நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பெரியவங்கன்னு ஒரு ஆள் அத்தாச்சிக்கு வேணாமா? நேத்தனமா என் பேத்தி அப்படி பாத்துக்க இப்படி பாத்துக்கன்னு அந்த பேச்சு பேசுனீங்க. இன்னைக்கு நான் வரலன்னு உட்காந்துருக்கீங்களே, என்ன அர்த்தம்? அதுக்கு ஆள் இருக்குல்ல, நான் எனத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. போங்க அத்தை, பேசுறதெல்லாம் பேசுவீங்க நல்லாத்தான், ஆனா கடைசியில எங்க கூப்பிட்டாலும் வர்றதில்ல. ஏ பூமாரி, இன்னும் மாதிரி பூ எடுக்கிற? என்ன தூங்கிட்டியா உள்ள போய்? திரும்ப வச்சுட்டு வர வேண்டாமா? என்னமா அவசரம்? சரி சரி, ஏன் கொண்டைக்கு 2 பூ எடுத்துட்டு வர சொன்னீங்க? எங்கடி? ஆமா, நல்லா இருக்காடி? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அம்மாடி பூங்கடி, வாங்கம்மா, நேரம் ஆயிடுச்சு. அந்த வந்துட்டேன் மாமா. சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு வரோம், வீட்டை பாத்துக்கங்க. சரிதா. என்ன பாட்டி வரல? ஆல்ரெடி கொம்மரி, பெரிய மனுஷி நீ போயிட்டு வா. சரி சரி, உனக்கு பதிலா பெரிய மனுஷி நான் போய் கல்யாணம் பேசி முடிச்சுட்டு வரேன். சரிடி அத்தா, போங்க பெரிய மனுஷி, உங்களை தான் அங்க தேடுறாங்களா. சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரிதா, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டு வாங்க. அவ சித்திகாரி ஆட்டமா ஆடுவா, என்ன பேசினாலும் பொறுமையா இருந்து நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வாங்கத்தா. சரிங்க அத்தை, அவளை நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன கூத்து பண்ண போறாளோ தெரியல. சரி, நடக்கிறது நடக்கும், நல்லபடியா போயிட்டு வாங்க. பூமாரி, தடத்திட்டு வாமா. போவாங்கிட்டு நான் தடத்திட்டு வர மாட்டேன், நீ தான் தீட்டு வரணும். எப்படி ஆளிவ இவட்ட போய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னைய சொல்லணும். உன் மகளை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அதானே, அடங்காத கொண்டி. சரிங்க அத்தை, பாத்துருங்க. சரிம்மா. கடவுளே, போற விஷயம் நல்லபடியா சிறப்பா அமையணும். வாங்க வாங்க, இப்பதான் எதிர்பார்த்துக்கு இருந்தேன் உங்களை. வாங்க மாப்பிள்ள. ஆமா பொங்கடி, வாங்க மாப்பிள்ளைங்களா. ஆமா மாமா. உட்காருங்க உட்காருங்க, ஏன் நின்னுக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க மாப்பிள்ளைங்களா. இருக்கட்டும் மாமா, நம்ம வீடு தானே, அதெல்லாம் எனக்கு. உட்காருங்க மாப்பிள்ள, உங்களுக்காகத்தான் சேர்ல எடுத்து போட்டிருக்கேன், உட்காருங்களே. சரிங்க மாமா. அம்மா எங்கம்மா பாருங்க? இருங்கடா, நான் போய் பொண்ணு ரெடி ஆச்சானு பாத்துட்டு வரேன். இதெல்லாம் தப்புமா, நான் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க கூடாதுமா. அட போங்கடா அங்கிட்டு, எனக்கு முன்னாடி உள்ள வந்தவன் எங்கிட்டு ஓடுனேன்னு தெரியல. பூமாரி குட்டி அதுக்குள்ள அண்ணிய பக்கம் ஓடியாச்சு. உட்காருங்கப்பா. என்ன ப்ரோ, அங்க போய் உட்காந்துட்டீங்க? அங்க உட்காந்தாதான் பொண்ணு நல்லா தெரியும்னா. சேச்சா, அப்படிலாம் இல்லப்பா, நடத்துங்க நடத்துங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாமல. பேசாம இருற, அந்த பிள்ளைய ஏதோ வெக்கப்பட்டுக்கிட்டு கிடக்கு, அதை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா ப்ரோ, உங்களுக்கு வெக்கமா இருக்கான். வெக்கமாவா இருக்கு? போப்பா அங்கிட்டு. என்ன மாமா, அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஒண்ணு ரெடி ஆயிடுச்சா என்ன? ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ள, இருங்க என்ன கொஞ்ச நேரம் மேக்கப்பு கீப்பப்புக்கு எல்லாம் போட்டுட்டு வரட்டும். மேக்கப் எதுக்கு? மேக்கப் இல்லாமே மலர் அழகா இருப்பா. சரி மாமா, சீக்கிரமா கிளம்பி வர சொல்லுங்க, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்டை மாத்திடுவோம், இத்தனை கூட அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க மாப்பிள்ள, இந்த வர சொல்றேன். மடி பூங்கடி, பொண்ணை கூட்டு வாமா. இந்த வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க தான்ப்பா, எங்க வேணாலும் கிளம்புறதுக்கு லேட் ஆயிருது. மேக்கப் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு கிளம்பி வர்றதுக்குள்ள என்ன பண்றது மாப்பிள்ள? ஆம்பளை பையங்க நம்மளுக்கு அப்படி இல்ல. என்னைய தேசமா தலைய சீவனமா வெளியே கிளம்புனமான் இருப்போம். இந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்ல, அதை பூசுறேன் இதை பூசுறேன்னு பூசிக்கிட்டு தெரியுதுங்க. உங்களுக்கு நீ பொம்பளை பிள்ளைனா அதை இதன் பூசி கிளம்பி மேக்கப் போட்டு ரெடி ஆகி வரத்தான் செய்யணும். உங்களை மாதிரியா குளிச்சு குளிக்காமலும் தலையை சீவியும் சீவாமலும் பல்லு விளக்கி வளர்க்காமலும் எங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு? என்னையா மாப்பிள்ள, இந்த பிள்ளை எப்படி சண்டைக்கு வருது? சண்டைக்கு வராம செத்தா பொறுமையா தான் இருக்கணும். நாங்க பொறுமையா இருந்துருவோம், நல்ல நேரம் பொறுமையா இருக்கணுமே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்த வேணாமா? சீக்கிரமா பொண்ணை கூட்டு வாங்கம்மா. சரி சரி, இருங்க, நான் போய் பொண்ணை கூட்டு வரேன். என்ன மாப்பிள்ள, கண்ணை சிமிட்டாம அந்த பக்கமே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. நான் சொல்றது ஏதாவது காதுல உழுகுதான்னு பாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள, பேசாம இருடா, நானே என் பொண்டாட்டி எப்படி வருவாளோன்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இதுக்கு பேருதான் வலிமேல் விழி வைத்து காத்திருக்கதா? ஏண்டா நீ வேற, பேசாம இருடா. சரியில்லை டாக்டர், சரியில்லப்பா. ஏன் டாக்டரு, நீங்க பார்த்த பொண்ணு தானே, அப்புறம் ஏன் இப்படி வலியுறீங்க? போடாங்கிட்டு. நீயும் ஒரு நாள் பொண்ணு பார்க்க போவேன், அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் உனைய. அதே அங்கிட்டு திரும்பின மாதிரி தான் சொல்லுவீங்களா? ஏன் என்னைய பார்த்தா நான் பாக்குற மாதிரி இல்லையோ? பொண்ணு பார்க்கணும் தான் பொண்ணை பார்க்கணும், பொண்ணை பார்க்க கூடாது. வராத பொண்ணை எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்க? உன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பொண்ணு வந்துட்டு சட்டுன்னு உள்ள போயிரும். அப்புறம் பொண்ணும் பார்க்க முடியாது, ஒன்னும் பார்க்க முடியாது. பார்த்த பொண்ணுக்கே இப்படின்னா உங்களெல்லாம் புதுசா பொண்ணு பார்க்கலாம் கூட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பேசாம இருடா. பொண்ணு வந்துச்சு மாப்பிள்ள மாப்பிள்ள. நீ உங்களுக்கு காது கேட்குமா? பொண்ணு வராதப்பயே அந்த வழி அந்த பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நீ பொண்ணு வேற வந்துருச்சு, உங்க ஐ கான்டாக்டே வேற லெவல்ல இருக்கும். பேசாம இருடா. கண்ணு பாக்கத்துல வாய்க்கு எதுக்கு தான் வேலை கொடுப்பானோ தெரியல. உங்க கண்ணு நீங்க பாக்குறீங்க, இதுல நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நம்மளால பாப்போம். என்னப்பா இவ்வளவு நேரம் பொண்ணு வரலாண்டீங்களா? நீ பேசுங்கப்பா, என்ன பேசணுமா? இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறது
இவளை பார்த்தா பேசணும்னா தோணும். என்னப்பா அது பேசணும் பேசணும்ட்டு இப்படி பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? தட்டுப்பட்டுன்னு பேசுங்கப்பா, சீக்கிரமா தட்ட மாத்துவோம். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, அது சரிதான். இந்த மாப்பிள்ள தான் இப்படி ஒன்னும் பேசாம இருக்காரு. அந்த மாப்பிள்ள ஏன் இன்னும் ஒன்னும் பேச மாட்டேங்கிறாரு? அஸ்வின் மாப்பிள்ள, அஸ்வின் மாப்பிள்ள. ஏய் எருமை, உன்னைத்தாண்டா மாமா கூப்பிடுறாரு. வீட்டுக்கு வா, ஒன்னு வச்சுக்கிறேன். சரிப்பா, அதான் பொண்ணு வந்துருச்சுல, நல்ல நேரத்துக்கு முன்னாடி தட்டை மாத்திரலாமா? வாங்க மாப்பிள்ள, தட்டை மாத்திடுவான். மச்சான், எங்க வீட்டு பையன் சரவணாவுக்கு உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சம்மதமா? சம்மதம் மாப்பிள்ள. தட்டை மாத்திக்கிடலாமா? சரிங்க மாப்பிள்ள. இல்லையா, மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பொண்ணுக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? ஆமா மலரே, இப்படி தலையை கீழே போட்டனா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்லுமா, சந்தோஷமா இல்லையானே? அதானே மாப்பிள்ள கேக்குறாருல, சொல்லுங்க நீ. என்ன சிரிப்பு, என்ன சிரிப்புன்றே? சரவணா அவனுக்கு அண்ணனா, அப்ப மலர் அவனுக்கு அண்ணி தானே? ஓ அஸ்வின் மாமா, என்னென்ன இப்படி வெக்கப்பட்டா என்ன அர்த்தம்? எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஏண்டா எடுவட்ட வேற, எதுக்குடா அப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவளை போட்டு? பின்ன என்னம்மா இப்படியே தலையை கீழே போட்டு நின்னா என்னமா அர்த்தம்? எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டு சொல்லுங்க. என்னம்மா மலரு, எங்க பையனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? என்ன மலரை போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பர்ற பொண்ணுக்கு சப்போர்ட் துணை பண்ணா என்ன, பொண்ணுக்கு நாங்க தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்களா சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்போ உங்க பொண்ணு எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டு சொல்லுங்க. எங்க பொண்ணு இப்படி தலையை கீழே போட்டு நின்றுக்கப்பயே உங்களுக்கு தெரிய வேணாம் வெக்கத்துல நிக்குதுன்னு? ஓஹோ, இதுக்கு பேர் தான் வெக்கமா? அடே அண்ணா பாத்துக்கடா, வெக்கமா. சரி விடுங்கடா, அவளை போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. உங்க வெக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விடுங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? மலரு, நீ சொல்லட்டா, இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு நின்றேன்னா என்ன அர்த்தம்? விடுங்கடா, இவங்க தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, நீங்க வேற பேசாம இருங்க. என் மருமக இவ்வளவு கிண்டல் பண்ணியும் எவ்வளவு அமைதியா இருக்கா அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு அர்த்தம். ஓஹோ, இதுக்கு பேர் தான் மௌனமா? ஆமா ஆமா, இதுக்கு பேர் தான் மௌனம். ஓஹோ அப்படியா? பக்கத்துல இருக்கவங்களுக்கு மௌனம்னா என்னன்னே தெரியாது போல. ஐயா அஸ்வினு, வாயை கொடுத்துட்டு நீயே தேவையில்லாம மாட்டிக்கிட்டியேடா. நீ அப்புறம் என்ன பண்ண போறாலும் தெரியல. சரிதா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். இருக்கட்டும்னே, நம்ம வீடு தானே, எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். அப்பா எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாரையும் சாப்பிட வர சொல்லுங்கப்பா. ஓஹோ, என் மருமக எல்லாம் செஞ்சு வச்சுட்டு மேக்கப் கிப்பெல்லாம் போட்டு ரெடியா நிக்குது போல. ஆமாத்தா, எங்க தூங்குச்சு நீ வேற? 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு கிடந்துச்சு. ஓஹோ அப்படியா, நல்லா பொறுப்பான பிள்ளைதான், பின்னாடி பழச்சுக்கிறேன். அதான் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கலாமே, வாங்க நம்மளாம் சாப்பிட போவோம். சரிம்மா. நீ வாடி, உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ, இவ வேற ஒரு தினசா பாக்குறா, அன்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியல. மலர், எல்லாம் போயிட்டாங்களே, நீங்க இன்னும் போலையே? சரி, உனக்கு கழுத்து வலிக்கலையா? வலிக்கல. அவ்வளவு நேரமா தலையை குளிச்சுக்கிட்டே நிப்ப, கொஞ்ச நாள் நிமிர்ந்து பாரு. நான் தானே நிக்கிறேன், நிமிரு. உங்களை பார்த்தா வெக்க வெக்கமா வருது. நீ பார்த்தா வெக்கமா இருக்கா? ஆமா. மலர், நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என்ன பேசாம இன்னைக்கு என் வீட்டுக்கு கூட்டு போயிருவா? நல்லாத்தான் இருக்கும். அப்ப உனக்கும் சம்மதம். வா, இப்பயே கிளம்புவோம் 2 பேரும். வேணாம் வேணாம், ஆண்டி, உங்களுக்கும் எனக்கும் முறைப்படி கல்யாணம் ஆகணும், அப்பனா தான் நான் உங்க வீட்டுக்கு வர முடியும். போடி. நேத்து நைட்டும் தூக்கம் வரல, இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராது. எதுக்கு? பின்ன உன்னை நினைச்சா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? பொய் சொல்லாதீங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருப்பீங்களே. இல்லடி, நான்
இனிமே தப்பா நினைச்சா என்ன நினைக்கலாட்டி என்ன அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. இனிமே யாரும் தப்பா நினைக்கவே மாட்டாங்க. நீயும் நானும் எப்படி வேணா பேசலாம், எங்க வேணா போகலாம். பேசாம உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தட்ட மலர். வேணாம் வேணாம். இப்போ ஃபோன் வச்சிருக்கியா என்ன? இல்ல என்கிட்ட போன்லாம் இல்ல, நான் யூஸ் பண்ணதே இல்ல. சரி, அப்போ உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன். வேண்டாம், ஏன் வேணும்னு சொல்ற? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எது? நீங்களும் நானும் எப்ப பாக்குறோமோ அப்பதான் பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். பொடி பொடி. இப்பெல்லாம் காலம் எப்படி எப்படியோ போய்கிட்டு இருக்கு. எங்கேயோ இருந்துகிட்டு எங்கேயோலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் இப்படி காதலிக்கிறேன்னு நினைக்கிறியே? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. வேணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா ஃபோன் வாங்கிட்டாங்க. சரி, உன் இஷ்டம் எதுவோ அப்படியே பண்ணிக்கிறோம். ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா வச்சுக்கோங்க, அப்பனால நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.